ஓகே, இப்போ நம்ம போட்டோஷாப்ல இப்போ நீங்க பாக்குறீங்களா ஸ்டார் வார் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு அருமையான டைட்டிலிங் எஃபெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். அது போட்டோஷாப்லயே வந்து ரொம்ப அருமையான விதவிதமான டைட்டிலிங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். இப்போ ஃபாரின் மூவிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அழகா ரெட் ரொம்ப பாக்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு டைட்டில் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த அடோப் போட்டோஷாப் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர்ல நம்ம அருமையா பண்ணலாம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி ஒரு ஒர்க் வந்து எப்படி போட்டோஷாப்ல பண்ணலாம் அப்படின்றதான். ஸோ இது நான் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்பட்டது என்ன அப்படின்னாக்கா, ஒரு டாக்குமெண்ட் ஒன்று நான் ஓப்பன் பண்ணேன். என்ன சைஸுக்கு 1024x768, நம்ம ரெசல்யூஷன் 72லயே இருக்கட்டும். இதை வச்சு நான் ஓகே கொடுத்துட்டேன். ஓகேங்களா, F7 அடிச்சிங்கனாக்கா உங்களோட லேயர் விண்டோக்கு ஷார்ட்கட் கீ வந்து F7 வரும். இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டார் வார் அப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் டூல் எடுத்து பாருங்க, STAR ஸ்டார் ஒரு என்டர் கொடுத்து WAR ஸ்டார் வார் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இதை வந்து கரெக்டா சென்ட்ரலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பண்ணிட்டு இதை நான் தூக்கி இப்படி சென்டர்ல வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நான் வந்து கண்ட்ரோல் T கொடுத்தனாக்கா, அதாவது ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம், இந்த எடிட் போயிட்டு இங்க ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, இது கொடுத்து நான் இப்ப ரைட் கிளிக் பண்ணனாக்கா இங்க பாருங்க, இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்புறம் இந்த டிசார்ட் இந்த இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, நம்மளோட டெக்ஸ்டோ இல்ல நம்ம இமேஜோ இந்த மாதிரி ஸ்கேல் பண்றதுக்கோ சின்னது பண்றதுக்கோ யூஸ் ஆகுது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல் ஒரு இன்டராக்டிவ் டூல் வந்து இந்த டிஸ்டார்ட்டும் பெர்ஸ்பெக்டிவும், அதாவது நம்ம இமேஜை வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வியூல கொடுக்கறதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப ஒரு அருமையான டூல். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தேனாக்கா இங்க பாருங்க, பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஹைட் ஆயிருக்கு. சோ இது எப்படி நான் சரி பண்றது அப்படின்னாக்கா, நம்ம லேயரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து ராஸ்டரைஸ் பண்ணணும், அதாவது ஒரு வெக்டார் பேசிக் லேயரா மாத்தணும். சோ இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் கொடுங்க. ராஸ்டரைஸ் ஆயிடுச்சுங்களா, அந்த டீன்றது போயிடுச்சுங்களா, ராஸ்டரைஸ் கொடுத்தோன்னா அந்த டீ போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ இப்ப கண்ட்ரோல் T கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி பாருங்க, பெர்ஸ்பெக்டிவ் ஆக்டிவேட் ஆயிருக்குங்களா. ஓகே, நான் இப்ப இந்த பெர்ஸ்பெக்டிவ் இது பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் பண்றேன். தெரியுதுங்களா, இப்போ அந்த வியூ உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கா, பெர்ஸ்பெக்டிவ் அழகா. சோ இப்ப இது மாதிரி வச்சுட்டு வேணா திருப்பி கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் ஆக்டிவேட் பண்ணி நேரா உள்ள போற மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். தெரியுதுங்களா, இதையும் நான் கொஞ்சம் இப்படி வெளியில ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம இமேஜுக்கு சென்டரா அலைன் பண்ணணும். இப்போ இதை சென்டரா அலைன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த லேயர் எந்த லேயரை நீங்க சென்டரா அலைன் பண்ணுமோ அந்த லேயருக்கு நேர் கீழே இருக்கிற லேயரை செலக்ட் பண்ணி இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் லிங்க். இந்த லிங்க் கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க அலைன்மெண்ட் டூல் நம்மளுக்கு கிடைக்குதுங்களா அழகா. சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து சென்டர் லெஃப்ட்ல இருந்து சென்டர், டாப்ல இருந்தோ இல்ல பாட்டம்ல இருந்தோ சென்டர் கொடுத்தேன்னா அது நீட்டா அலைன் ஆயிரும். இதுதான் வந்து போட்டோஷாப்ல அலைன் பண்றதுக்கு யூஸ் ஆகிற டூல். ஓகேங்களா, இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போறேன், இங்க வந்து பிளாக் கலர் இருக்கு. அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் நான் இப்போ பிளாக் கலர் ஃபில் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இப்ப நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏன்னாக்கா பேக்ரவுண்டும் பிளாக் கலர்ல இருக்கு, நம்ம டெக்ஸ்டும் பிளாக் கலர்ல இருக்கு. ஆக்சுவலா இதை வச்சுட்டு தான் நம்மளோட எஃபெக்ட்ஸை நான் இப்ப கொண்டு வர போறேன். எப்படின்னாக்கா, இந்த ஸ்டார் வார் செலக்ட் பண்ணி ஸ்டார் வார் லேயரை செலக்ட் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல கீழே பாத்தீங்கன்னாக்கா டிராப் ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த டிராப் ஷேடோ ஆக்டிவேட் பண்ணுங்க. பொதுவாகவே ஷேடோ அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கனாலே என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு கீழே ஷேடோ உழுவும். ஆனா இங்க வந்து ஷேடோ உழுவல. அதுக்கு என்ன காரணம்னாக்கா, இங்க பாருங்க பேக்ரவுண்ட் லேயர் ஒரு பிளாக், இங்க நம்ம ஷேடோவும் பிளாக் கலர்ல இருக்கு, அதனாலதான் இது உழுவல. அதே மாதிரி இந்த பிளெண்டிங் மோட வந்து நார்மல்னு முதல்ல மாத்துங்க. ஓகேங்களா, பிளெண்டிங் மோட நார்மலா மாத்திட்டு இங்க பிளாக் இருக்கு பாத்தீங்களா, இதை கொண்டு போய் உங்களுக்கு தேவையான ரெட்னா ரெட் கலர் கொடுங்க. இங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்து பாருங்க, வந்துருச்சுங்களா அந்த ரெட் இங்க கரெக்ட். இப்போ இங்க இருக்கிற நம்ம அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் தென் ஸ்ப்ரெட் இந்த வேல்யூவை வச்சு அழகா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த ஒப்பாசிட்டியை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுவீங்க நல்லா அருமையா. இப்போ இதுக்கு ஓகே கொடுத்துருங்க. இப்ப தெரியுதுங்களா, ஒரு அருமையான எஃபெக்டா இருக்குங்களா இது பாக்குறதுக்கு. இந்த மாதிரி தான் அந்த டுட்டோரியலை அந்த வித நான் பண்ணேன், அந்த ஸ்டார் வார் அப்படின்றது. ஸோ இப்போ ஆல் டேப் கண்ட்ரோல் டேப் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சு பாருங்க, உங்களுக்கு பாக்குறப்பே உங்களுக்கு இது வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இன்னும் உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவா வேணும் அப்படின்னாக்கா கண்ட்ரோல் T கொடுத்து அழகா இதை ஸ்கேல் பண்ணுங்க. அண்ட் தென் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, என்டர் கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஹாலிவுட் மூவில வர ஒரு எஃபெக்ட் இருக்குங்களா, கரெக்ட். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை கூட நீங்க இந்த மாதிரி அழகா ஒரு எஃபெக்ட்ஸா கிரியேட் பண்ணலாம். சோ இந்த ஒரு வீடியோ டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷன்லயே சின்ன ஒர்க்லயே அருமையான அவுட்புட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ
இந்த மாதிரி இது நீங்களும் உங்கள் நேம்லாம் வச்சு நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் காலேஜுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர்ஸ் பேனர்ஸ் இல்லை நல்ல ஒரு இன்ட்ராக்டிவ் டிசைன்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மெத்தட்லாம் நிறைய யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்றது ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப ஒரு அருமையான ஏரியா இது.